ஹே கைஸ், என்னடா அவன் காலையில் தான் பார்த்தோம் இப்போ மறுபடியும் பார்க்க போகிறோமேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் வந்து நிறைய யூடியூப் சேனலில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து இப்போ பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பார்த்தோன்னா, லாஸ்ட் எழுதின எக்ஸாம் வந்து இன்னும் ரிசல்ட் வரல, அதுக்கான தீர்ப்பு எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி மாற்றி சொல்கிறீங்களே, ஏஜ் பார் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதாததுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து எதுவுமே முன்னாடி சொல்லாமல் இப்போ திடீர்னு வந்து டேட்டை மாற்றுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து புதுசாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டில் என்ன விஷயம்னு பார்த்தா, இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து இந்த டேட்டை வந்து அதாவது பிசி எக்ஸாம் உடைய லாஸ்ட்டு ரிசல்ட் வந்து ஏன் இன்னும் விடாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் கேட்கும்போது, இந்த தடவை இந்த மந்த்து ஜூலை மந்த் வந்து நாங்கள் கண்டிப்பாக முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவங்களுடைய ட்ரைனிங்லாம் முடிக்கிறதுக்கு அவங்களுடைய பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிறனால தான் நாங்கள் வந்து இப்போ டேட்டை வந்து தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லின்னு தெரியல. இப்போ என்னென்னா, இப்போ டேட்டை மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்காக வந்து நிறைய மாணவர்கள் வந்து என்னோட சேர்ந்து நானும் தான் நிறைய மாணவர்கள் சேனலில் வந்து நிறைய பேர் இடத்துல வந்து இந்த மாதிரி மாற்றம் இதுதான் மாற்றமா, இவங்க வந்தால் நல்லாயிருக்கும் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்களே. போன 3 வருஷத்தில் வந்து போன 5 வருஷத்தில் வந்து 3 முறை தான் எக்ஸாம் வச்சாங்க. அந்த 3 முறையிலையும் நிறைய ரொம்ப கம்மியான வேக்கன்ட்டில் எடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்தாவாச்சும் நிறைய வேக்கன்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து மனு கொடுத்து இந்த விஷயத்த முடிங்க, வேறு ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுங்கள், போராட்டம் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப வெறியில் இருக்காங்க. அதுதான் சொல்லணும் உண்மையாகவே. ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வரைக்குமே நல்லது நடந்தால் சந்தோஷம், நல்லது நடக்கலனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்காக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ வரைக்கும் வந்த நியூஸ் படின்னு பார்த்தோன்னா, மனு கொடுத்தும் எதுவுமே ஓகே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது ப்ரொட்டஸ்ட் நடந்தால் வந்து அது கரெக்டாக லீகலான ஆக்ஷன் எடுத்து பண்ண முடியுமா, மறுபடியும் டேட்டு மாற்றி மறுபடியும் செப்டம்பரில் எக்ஸாம் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தெரியல. ஸோ என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் சிஎம் சார் எல்லோரும் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தோ, ஏன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து இந்த எழும்பூரில் வந்து ஒரு குழந்தை நல ஹாஸ்பிட்டலில் வந்து ஏதோ ஒரு இது கேட்குறாங்க, லஞ்சம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வீடியோ போட்டுனே அது அடுத்த நாளே போய்ட்டு அவர் பார்த்தாரு. அந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று போட்டுகிட்டே இருங்க, அவருக்கு தெரிய வைங்க. முடிஞ்ச வரைக்கும் டேட்டு மாற்றிட்டாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. என்ன நடக்குது எது நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹோப்பை விட்டுறாதீங்க, எல்லோரும் படிங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் படிக்கிறதே உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். See you.